ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியான அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. குறைவான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பாயாசம். இதை நீங்கள் நார்மலாக ஸ்நாக்ஸுக்காக பண்ணலாம், இல்லை விசேஷ காலங்களில் பிரசாதமாக கூட பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட், நான் இன்னைக்கு வியர் பண்ணியிருக்க சாரீ டீட்டெயில்ஸ் பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த சாரீ வந்து நான் தி சென்னை ஷாப்பிங் மால் ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எஸ், தி சென்னை ஷாப்பிங் மால் வந்து இப்போ ஆன்லைன்லையும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி நைஸ். அட் த சேம் டைம் இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம யோசிக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கலர் கரெக்டாக இருக்குமா, அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ஜென்யூனிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிப்போம்ல. ஆனால் வந்து தி சென்னை ஷாப்பிங் மால் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிராண்டு. ஸோ நம்ம தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து அவங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. இப்போ வந்து பண்டிகை காலம் வேறு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் கட்டியிருக்க சேலை வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபாய், அதாவது 900 rupees. இதோட கலர் வந்து எல்லோ கலரில் ராயல் ப்ளூ பார்டரோடு இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வியர் பண்ணியிருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப கிராண்ட் லுக் தருது. ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டியிருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குவாலிட்டி வைஸ், லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ், வெரைட்டியான சாரீஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம சேனலோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். பொதுவாக டெலிவரிக்கு நம்ம வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கூப்பன் கோடு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கு, அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோரோட லிங்க்கு, இது எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆயிரும். டேஸ்ட்டும் மனமும் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரிசிலையும் பாசிப்பருப்புலையும் தூசி மண்ணெல்லாம் இருக்காப்புல தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வறுத்துக்கலாம். மண் தூசியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஆற வச்சுருங்க. இது வறுபடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஜாரில் சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குருணையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரவை போல் இருக்கும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தேங்காய்ன்றதுனால நான் ஒரு அரை மூடி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ்னால் அரை மூடியிலையும் பாதி சேர்த்துக்கோங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாயாசம் நல்ல கலரில் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துடக்கூடாது. குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 400 ml அளவு தண்ணி இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சு 1 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வரைக்கும் வேக வச்சுட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அரிசி அதுக்கப்புறமா பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக 1 கப் அளவு துருவின வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெல்லம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து ஸ்டவ் வந்து ஆனில் வைக்கல, ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த சூட்லேயே வந்து இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சிரும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கிளறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க.
நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் உலர் திராட்சை அதாவது கிஷ்மிஸ் பழம் இருக்குல்ல அதுவும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு இதை தாளித்து நீங்கள் கொட்டிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே உலர் திராட்சையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப இது கரிஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக வரது வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்துடணும். இப்போ பாருங்கள் இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். இது சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். சேர்த்த உடனேவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அரிசி பாயாசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.